ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனல்ல திருமலை சீனியர் சிட்டிசன்ஸ், பிசிக்கலி சேலஞ்சர் பீப்புள் மற்றும் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவர்களுக்கான தரிசன டிக்கெட் எப்படி புக் பண்ணணும் என்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஆல்ரெடி நம்முடைய சேனல்ல சீனியர் சிட்டிசன்ஸ், பிசிக்கலி சேலஞ்சர் பீப்புள் மற்றும் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவர்களுக்கான தரிசனம் பற்றிய டீட்டெயில்டு வீடியோ இருக்கு. அந்த வீடியோனுடைய லிங்கை இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் கொடுக்குறேன். நீங்க தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோல டிக்கெட் எப்படி புக் பண்ணணும் என்கிற ப்ராசஸ். இந்த தரிசன டிக்கெட்டை டிடிடி ஆப் அல்லது டிடிடி வெப்சைட் மூலமாக நம்ம புக் பண்ணலாம். புக்கிங் ப்ராசஸ் எதுல செய்தாலும் ஒரே மாதிரியாக இருக்கும். இந்த தரிசன டிக்கெட் பொதுவாக எந்த நாள்ல ஓபன் ஆகுதோ அன்றைய தினம் மதியம் 3 மணிக்கு ஓபன் ஆகும். டிக்கெட் புக்கிங் ஓபன் ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிடங்களுக்கு முன்னாடியே உங்ககிட்ட என்ன டிவைசஸ் இருக்கோ, மொபைல், லேப்டாப், டெஸ்க்டாப், டேப்லெட் என்று எந்த டிவைசஸ் இருந்தாலும் எல்லா டிவைசஸ்லையும் ஓடிபி கொடுத்து வெப்சைட்டும் லாகின் செஞ்சு வச்சுக்கோங்க, ஆப்பும் லாகின் செஞ்சு வச்சுக்கோங்க. எக்ஸாக்டா 3 மணி ஆன உடனே நீங்க ஆப்ல டிக்கெட் புக் செய்வதாக இருந்தால் பில்கிரிம் சர்வீசஸ்க்கு கீழே தர்ஷன்ஸ் என்ற ஐக்கன் இருக்கும். அந்த ஐக்கன் கிளிக் செய்த உடனே டிஃபரெண்ட்லி ஏபிள்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் என்ற ஐக்கன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே நீங்க வெப்சைட்ல புக் செய்வதாக இருந்தால் பில்கிரிம் சர்வீசஸ் கீழே சீனியர் சிட்டிசன்ஸ் டிஃபரெண்ட்லி ஏபிள்ட் ஐக்கன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அல்லது லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு கீழே சீனியர் சிட்டிசன்ஸ் டிக்கெட் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷன் பக்கத்திலேயே ப்ளீஸ் கிளிக் ஹியர் என்ற லிங்க் இருக்கும். அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணலாம். இப்போ வெர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் டிஸ்பிளே ஆகும். இப்போ நீங்க லாகின் செய்து வைத்திருக்கக்கூடிய டிவைசஸ்ல ஒரே மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் செஞ்சிருக்கீங்கன்னா எந்த டிவைஸ்ல உங்களுக்கு குறைவான வெயிட்டிங் டைம் காமிக்குதோ அதுல நீங்க டிக்கெட் புக் பண்றதுக்கு ப்ரொசீட் பண்ணிட்டு அதிக வெயிட்டிங் டைம் காட்டக்கூடிய மற்ற டிவைசஸ் எல்லாம் இமிடியேட்டா க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்படி நீங்க க்ளோஸ் பண்ணாமல் புக்கிங் ஓபன் ஆகுற வரைக்குமே நீங்க எல்லா டிவைசஸ்லயும் லாகின் செய்து வைத்திருந்தால் இப்போ நீங்க வீடியோல பார்க்கக்கூடிய இந்த எரர் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதாவது நீங்க மல்டிபிள் டிவைசஸ்ல ஒரே மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணிருக்கீங்க என்ற எரர் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகி ஆட்டோமேட்டிக்காக எல்லா டிவைசஸ்ல இருந்தும் லாக் அவுட் ஆகிடும். அதற்கடுத்து ஃப்ரெஷ்ஷா நம்ம முதல்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்குள்ள நிறைய டிக்கெட்ஸ் புக் ஆகி முடிஞ்சிடும். ஸோ நீங்க ஒரே மொபைல் நம்பர் கொடுத்து மல்டிபிள் டிவைசஸ்ல லாகின் செய்றீங்கன்னா எந்த டிவைஸ்ல உங்களுக்கு வெர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் குறைவாக காமிக்குதோ அதை மட்டும் நீங்க டிக்கெட் புக் பண்றதுக்கு வச்சுட்டு மற்ற டிவைசஸ் எல்லாம் இமீடியட்டா க்ளோஸ் பண்ணிடுங்க. இதே நீங்க வேற வேற மொபைல் நம்பர் கொடுத்து வேற வேற டிவைசஸ்ல லாகின் பண்ணிருக்கீங்கன்னா எந்தவித பிரச்சனையும் கிடையாது. வெர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் கம்ப்ளீட் ஆன உடனே எந்த மாதத்திற்கான புக்கிங் ஓபன் ஆகுதோ அந்த மாதத்திற்கான கேலண்டர் ஓபன் ஆகும். அந்த கேலண்டருக்கு மேலேயே கேட்டகரி என்று ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் செய்தால் சீனியர் சிட்டிசன், மெடிக்கல் கேசஸ், டிஃபரெண்ட்லி ஏபிள்ட் என்று 3 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதுல எந்த கேட்டகரியில நீங்க டிக்கெட் புக் பண்ண போறீங்களோ அந்த ஸ்பெசிபிக் கேட்டகரி நீங்க ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணணும். எந்த கேட்டகரி நீங்க செலக்ட் பண்ணாலும் அந்த ஸ்பெசிபிக் கேட்டகரிக்கு என்று ஒரு சில செட் ஆஃப் டீடைல்ஸ் இருக்கும். அது நாம ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ஒவ்வொரு கேட்டகரிக்கும் என்ன டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க, அதற்கு என்னவெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு என்பது எல்லாமே எல்லா டைப் ஆஃப் கேட்டகரிக்கும் இப்போ நீங்க வீடியோல லைவ்ல பார்த்துட்டு இருக்கீங்க. இது எல்லாமே நீங்க ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். நீங்க எந்த கேட்டகரி செலக்ட் பண்ணாலும் உங்க கூட சேர்த்து உங்களுடைய உதவிக்காக ஒரு ஹெல்ப்பரை அழைச்சிட்டு போகலாம். அப்படி நீங்க ஹெல்ப்பரை அழைச்சிட்டு போறதாக இருந்தால் அக்கம்பனி வித் ஸ்பௌஸ், எஸ், நோ என்று 2 ஆப்ஷன் நீங்க இப்போ வீடியோல பார்த்துட்டு இருக்கீங்க. ஹெல்ப்பரை அழைச்சிட்டு போறதா இருந்தால் நீங்க எஸ் என்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். ஹெல்ப்பர் நீங்க அழைச்சிட்டு போறதாக இல்லை என்றால் நோ என்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். ஒவ்வொரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் யாரை ஹெல்ப்பரா அழைச்சிட்டு வரணும் என்கிற ரூல்ஸும் அவங்களுக்கு என்ன ஏஜ் இருக்கணும் என்கிற ரூல்ஸும் டிடிடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ரூல்ஸ் பற்றி எல்லாம் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட நம்முடைய சேனலினுடைய சீனியர் சிட்டிசன்ஸ் வீடியோல ரொம்ப டீட்டெயில்டாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோனுடைய லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் கொடுத்திருக்கேன். நீங்க தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஹெல்ப்பராக நீங்க யாரை அழைச்சிட்டு போறதாக இருந்தாலும், ஸ்பௌஸ் அதாவது ஹஸ்பண்ட், ஒய்ஃப் இவர்கள யாரையாவது நீங்க அழைச்சிட்டு போறதாக இருந்தாலும், ஸ்பௌஸ் அல்லாது வேறு நபரை நீங்க அழைச்சிட்டு போறதாக இருந்தாலும், யார் உங்களுடைய ஹெல்ப்பராக இருந்தாலும் நீங்க ஹெல்ப்பரை அழைச்சிட்டு போறீங்கன்னா அக்கம்பனி வித் ஸ்பௌஸ்ல எஸ் என்ற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல ஹெல்ப்பராக நீங்க யாரை அழைச்சிட்டு போறதாக இருந்தாலும், ஸ்பௌஸாக இருந்தாலும் வேறு யாராவது ஒரு நபராக இருந்தாலும் அவங்களுடைய டீடைல்ஸ், ஸ்பௌஸ் டீடைல்ஸ் எங்க கேட்டிருக்காங்களோ அந்த இடத்துல தான் நீங்க ஃபில் பண்ணணும்.
ஹெல்ப்பருக்கு என்று தனியா டீடைல்ஸ் ஃபில் பண்றதுக்கு எங்கேயுமே நமக்கு ஸ்பெசிபிகேஷன்ஸ் இருக்காது. ஸோ ஹெல்ப்பரினுடைய டீடைல்ஸை ஸ்பௌஸ் என்று கொடுத்திருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் நீங்க ஃபில் பண்ணணும். இந்த பேஜ்ல ஃபர்ஸ்ட் கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதற்கடுத்து அந்த கேட்டகரிக்குரிய கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க ஃபில் பண்ணிட்டு கேலண்டர்ல எந்த தேதியில உங்களுக்கு தரிசனம் தேவையோ அந்த தேதி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதற்கு கீழே நீங்க செலக்ட் பண்ண தேதியில எத்தனை டிக்கெட்ஸ் இன்னும் அவைலபிளாக இருக்கு என்கிற ஆப்ஷனும் டிஃபால்ட்டாக எல்லாருக்குமே மதியம் 3 மணிக்கு தான் தரிசன ஸ்லாட் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க ஹெல்ப்பருக்கு எஸ் என்று கொடுத்திருந்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பர்சன்ஸ்ல 2 என்று காமிக்கும். ஹெல்ப்பர் ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணலன்னா நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் 1 காமிக்கும். அதற்கு கீழே பை கிளிக்கிங் கண்டினியூ யூ அக்ரி டு த செலக்டட் டைம் ஸ்லாட் என்று ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து லோட் ஆகி இருக்கக்கூடிய பேஜ்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல நீங்க என்ன டீடைல்ஸ் எல்லாம் என்டர் பண்ணீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு டாப் போர்ஷன்ல டிஸ்பிளே ஆகும். அதற்கு கீழே ஜெனரல் டீடைல்ஸும் பில்கிரிம் டீடைல்ஸும் என்டர் பண்ண வேண்டியிருக்கும். பில்கிரிம் டீடைல்ஸை 2 செக்ஷனா பிரிச்சிருப்பாங்க. செல்ஃப் என்று ஒரு செக்ஷன் இருக்கும், ஸ்பௌஸ் என்று ஒரு செக்ஷன் இருக்கும். செல்ஃப் என்ற செக்ஷன்ல யார் சீனியர் சிட்டிசனோ, யார் பிசிக்கலி சேலஞ்சு பீப்புளோ, யார் மெடிக்கல் இஷ்யூ இருக்கக்கூடியவங்களோ அவங்களுடைய டீடைல் தான் இந்த செல்ஃப் என்று கொடுத்திருக்கக்கூடிய அந்த டிவிஷன்ல நீங்க என்டர் பண்ணணும். யாரை நீங்க ஹெல்ப்பராக அழைச்சிட்டு போறதாக இருந்தாலும் அவங்களுடைய டீடைல்ஸ் தான் ஸ்பௌஸ் என்று கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த செக்ஷன்ல நீங்க ஃபில் பண்ணணும். இந்த பில்கிரிம் டீடைல்ஸ்ல ஸ்பௌஸ் செக்ஷனுக்கு கீழேயே மற்றும் ஒரு ஜெனரல் டீடைல்ஸ் இருக்கும். அதற்கு கீழே அப்லோட் டாக்குமெண்ட் என்றும் அதற்கு பக்கத்திலேயே அப்பர்ட் ஆரோ மார்க் ஒன்றும் கொடுத்திருப்பாங்க. எந்த கேட்டகரி ஆஃப் பர்சன் என்ன ஃபைல் அல்லது போட்டோ அப்லோட் பண்ணணும் என்கிற டீடைல் ஆல்ரெடி சீனியர் சிட்டிசன் வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த ஃபைல் அல்லது ஃபோட்டோவை இந்த ஆரோ மார்க் கிளிக் செய்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணக்கூடியவங்க இந்தியன் ரெசிடென்ஸாக இருந்தால் ஆதார் கார்டை தான் ஐடி ப்ரூஃபாக செலக்ட் பண்ணி டிக்கெட் புக் பண்ணணும். என்ஆர்ஐ பீப்புள் மட்டும்தான் பாஸ்போர்ட் ஆப்ஷனை செலக்ட் செய்து இந்த டிக்கெட் புக் பண்ணணும். பாஸ்போர்ட் ஆப்ஷன் செலக்ட் செய்தால் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த அடிஷனல் இன்ஃபர்மேஷனும் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். பாஸ்போர்ட் ஆப்ஷன் செலக்ட் செய்து டிக்கெட் புக் பண்ணக்கூடியவங்க தரிசனத்தன்று நீங்கள் வரக்கூடிய சமயத்தில் பாஸ்போர்ட் காப்பியோடு சேர்த்து வேலிட் விசா காப்பியும் கண்டிப்பாக கொண்டு வந்தால் மட்டுமே தரிசனத்திற்கு அலோவ் பண்ணுவாங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே என்டர் செய்து முடித்த பிறகு கீழே இருக்கக்கூடிய கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து வரக்கூடிய பேஜில் நீங்கள் முன்னாடி பேஜஸில் என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணீங்களோ அது எல்லாமே சமரைஸ் செய்து நமக்கு மொத்தமாக டிஸ்பிளே ஆகும். அதற்கு கீழே புக் நவ் பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டிக்கெட் புக் ஆகியிருந்தால் அடுத்து புக்கிங் சக்ஸஸ்ஃபுல் என்ற பேஜும் உங்களுடைய டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான டவுன்லோட் பட்டனும் டிஸ்பிளே ஆகும். அந்த பட்டனை கிளிக் செய்து உங்களுடைய தரிசன டிக்கெட்டை நீங்கள் டவுன்லோட் செஞ்சுக்கலாம். அல்லது புக்கிங் ஹிஸ்ட்ரியில் சீனியர் சிட்டிசன் லிங்கை செலக்ட் செய்து உங்களுடைய தரிசன டிக்கெட்டை எப்போ வேண்டுமானாலும் நீங்கள் டவுன்லோட் செஞ்சுக்கலாம். இந்த தரிசன டிக்கெட் இலவச தரிசன டிக்கெட் என்பதனால டிக்கெட் புக் பண்ணக்கூடிய சமயத்தில் பேமெண்ட் ஆப்ஷன் எதுவுமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது. இதுதான் சீனியர் சிட்டிசன்ஸ், பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மற்றும் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவர்களுக்கான தரிசன டிக்கெட் புக் பண்ணக்கூடிய ப்ராசஸ். இந்த வீடியோவை மறக்காம உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.